என்ன மாவு பச்சரிசி மாவும் ஏலக்காய் சுக்கு போட்டு திரிச்சிருக்கு. தேங்காய் துருவி போட்டு கருப்பட்டி வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை வைக்கும். உப்பு போட்ட கொழுக்கட்டை வேறு, கருப்பட்டி இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டும் தனியாக அவிக்கும். எது நல்லா ருசியாக இருக்கும்? ரெண்டும் ருசியாக தான் இருக்கும். இனிப்பு சேர்க்காதவோ கொழுக்கட்டை சாப்பிடலாம். அந்த இனிப்பு எவ்வளோ நாளும் சாப்பிட்லாங்கிறவங்க சாப்பிட்லாம். அது கருப்பட்டி தான், அதனால் ஒன்றும் இல்லை, யாருனாலும் சாப்பிட்லாம். இதை பிசைஞ்சு நல்லா கருப்பட்டியை தட்டி போட்டு கொழுக்கட்டை அவிக்க போகிறேன். நான் அவிக்கிறத பாருங்கள். நன்றி. கொழுக்கட்டையை சாப்பிடுங்க, அவிச்ச பிறகு சாப்பிடுங்க. நேரம் இல்லை, வாரத்துக்கு ஒன்று தான் எடுக்க முடியுது, ரொம்ப எடுக்க முடியல. சேர்த்துக்கு படிக்கணும், நேரம் கிடைக்க முடியுது. செய்யணும். இதை தண்ணியை ஏற்றிட்டு வரேன். இது உள்ள வச்சு இதுக்கு மூடி வேண்டாமா? கொழுக்கட்டை அவியுது. கொழுக்கட்டை அவிஞ்ச உடனே கூப்பிடுதேன். இது இனிப்பு கொழுக்கட்டை, கருப்பட்டியும் தேங்காயும் வச்சு இனிப்பு கொழுக்கட்டை. இன்னும் எடுத்துக்க. இது இது உப்பு கொழுக்கட்டை. ரெண்டு உப்பு தான் போட்டிருக்கு, ரொம்ப இல்லை. உப்பு கொழுக்கட்டை. இது உப்பும் போடாமல், சிலவங்களுக்கு உப்பு பிடிக்காது, ப்ரெஷர்காரவங்களுக்கு, அதனால் உப்பும் போடாமல் வெறும் கொழுக்கட்டை. உருண்டையாக வச்சுருக்கிறது வெறும் கொழுக்கட்டை. சப்பையாக பிடிச்சிருக்கிறது, சிறுசாக பிடிச்சிருக்கிறது உப்பு கொழுக்கட்டை. பெருசாக பிடிச்சிருக்கிறது தேங்காய் கொழுக்கட்டை. தேங்காயும் கருப்பட்டியும் தேங்காய் கொழுக்கட்டை. அதனால் 3 பேருக்கும் உடம்பு இதே போல் பாட்டி செய்த வீட்டில் கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு பாட்டிக்கு சொல்லுங்கள், நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பாட்டி 80 வயசில் உங்களுக்கு கொழுக்கட்டை வச்சு காமிக்கேன், சமையல் பண்ணி காமிக்கேன். வாரத்தில் ஒரு நாள் தான் எடுக்க முடியுது, எடுக்கும்.